நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஹீரோ இருப்பாங்க. அதே மாதிரி சினிமாவில் வரக்கூடிய ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் டிராஃபிக்கை மறித்து டான்ஸ் ஆடினாலும் எல்லாரும் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. சுண்டு விரல்ல வில்லனை தூக்கி எறிவார், ஒரு நாட்டையே காப்பாற்றுவார். இப்படி சினிமாவில் ஹீரோக்களுக்கு என்றைக்குமே பலம் ஜாஸ்தி. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவங்க அதே ஹீரோவாக இருக்க முடியுமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோஸ் நாங்கள் நிஜமாவே ஹீரோ தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக தான் இப்போ ரீசெண்டாக இளைய தளபதி விஜய் அவர்கள் டைரக்டர்ஸ் யூனியனுக்கு 25 லட்ச ரூபா டொனேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் ஐ படத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஐஃபோனை தன்னோட டிரைவருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் சிம்பு என்னதான் பிஸியாக இருந்தாலும் ஒரு பையனோட ஆக்சிடென்ட் செலவை அவரே மொத்தமாக எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக செய்யறது கிடையாது. என்னதான் காசுக்கு சினிமாவில் நடித்தாலும் நிஜ வாழ்க்கையில் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும்.